அன்பான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தொழிலாளர் தினம் மே 1ஆம் தேதி நாம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிடுகிறோம். 234 தொகுதிக்கும் தேர்தல் மக்களின் எண்ணம் இப்படித்தான் இருந்திருக்கும். இதன் அடிப்படையில் தான் வாக்களித்திருப்பார்கள். இதன் அடிப்படையிலேயே மக்கள் சிந்தித்திருப்பார்கள். இதன் அடிப்படையிலே தான் தேர்தல் நடந்திருக்கும். அவர்களின் விரலின் வழியே நடந்த போர் உங்களின் மீதானது. இப்படித்தான் அதன் கணைகள் உங்களை தொடுத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. வாருங்கள், நாம் வீடியோவுக்குள் செல்லலாம். அன்பான வாக்காளர் பெருமக்களுக்கு, தாங்கள் அளித்த தேர்தல் தீர்ப்பை மனப்பூர்வமாகவும் உள்ளபூர்வமாகவும் தாங்களின் எண்ணம் ஆட்சியின் மீது அல்லது ஆட்சிக்கு எதிர்கட்சியினரோ அல்லது மாற்றுக் கட்சியினரோ அவர்களிடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், என்ன செய்யவிருக்கிறீர்கள், உங்களின் எண்ணம் உங்களை யார் ஆள வேண்டும் என்பதை நீங்கள் எப்படி தீர்மானித்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக அறிகிறோம். சரி, நாம் இப்போது திருச்சி கிழக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தெரிவிக்கிறோம். மொத்த வாக்குகள்: ஆண்கள் 1,04,883, பெண்கள் 1,12,460, மூன்றாம் பாலினத்தவர்கள் 54. மொத்தம் 2,17,397 வாக்குகள். பதிவான வாக்குகள் 1,80,051. விஜய் வருகைக்கு முன் பிற கட்சியினர் அல்லது கூட்டணி கட்சியினரின் வாக்கு சதவிகிதம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். திமுக 35% வைத்திருக்கிறது. அதிமுக 30%, சீமான் 10%, திமுக கூட்டணி 10%, அதிமுக கூட்டணி 10%, பிற கட்சியினர் 5% என 100% நாம் இதை பிரித்து எடுத்திருக்கிறோம். திமுக கூட்டணியின் அடிப்படை வாக்குகள், அதாவது கோர் ஓட்டுக்கள் 35%, அதன் கூட்டணி கட்சிகளின் 10%ஐயும் சேர்த்து திமுக கூட்டணி மொத்தம் 45% வாக்குகளை இந்த தொகுதியில் வைத்திருக்கிறது. அதற்கு பின் அதிமுக கூட்டணி அதன் கோர் ஓட்டு 30%ஐயும் கூட்டணி கட்சியினரின் 10%ஐயும் சேர்த்து 40%ஐ வைத்துள்ளது. சீமான் அவரின் பங்குக்கு 10% வாக்குகளை வைத்திருக்கிறார். இந்த பிற கட்சியினர் என நாம் கொடுத்த 5% வாக்குகள் மொத்தமாக விஜயின் தாவேக கட்சிக்கு செல்கிறது என வைத்துக்கொள்வோம். இப்பொழுது திமுகவின் பலம் பலவீனம். திமுகவிற்கு ஏனெனில் ஆட்சி அதிகாரத்தில் அவங்க தான் இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தேர்தலில் பலம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் பலவீனம் என சொல்ல நிறைய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த தொகுதியில் தலித் கிறித்தவர்கள் வாக்கு 5% விஜய் அவர்களுக்கு செல்லவிருக்கிறது. 2% பெண்கள் வாக்குகள் விஜய்க்கு செல்லவிருக்கிறது. 1% இஸ்லாமியர் வாக்குகள் பிரிந்து செல்ல வாய்ப்பிருக்கிறது. 2% வாக்குகள் ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறது. 1% சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயங்களில் திமுகவிற்கு குறைய வாய்ப்பிருக்கிறது. ஆட்சியின் செயல்பாட்டு, மக்களின் அதிருப்தி, இது மாதிரியான விஷயங்களில் திமுகவிற்கு 1% வாக்குகள் குறையவிருக்கின்றன. ஆகவே மொத்தமாக திமுகவிற்கு 12% வாக்குகள் இந்த தேர்தலில் குறையும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே திமுக கூட்டணி வைத்துள்ள 45% வாக்குகளில்
12% கழித்து கொண்டால் 33% மட்டுமே திமுக வாக்கு பெறும். இதுவே உறுதியான முடிவு. வாக்குகள் குறையுமே தவிர வாக்கு சதவிகிதம் குறையுமே தவிர திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதியில் கூடுதல் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்க வாய்ப்பு இல்லவே இல்லை. ஆகவே 33% அடிப்படையில் திமுக 59,416 வாக்குகள் இந்த தொகுதியில் பெறவிருக்கிறது. விலக்கு தேர்தலின் இறுதிக்கட்ட கருத்து கணிப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் சீமானின் வாக்கு என்னவாக இருக்கும் என்று பேசியிருந்தோம். அவருக்கு திரு விஜயால் பெருமளவு சேதாரம் இல்லை என்றாலும் இளைஞர்களின் வாக்கு இவருக்கு போடுவதை தடுக்கிறது விஜயின் தவேக கட்சி. ஆகவே சீமானின் வாக்கு சதவிகிதம் 9%க்குள்ளாகவே இருக்கிறது. அவர் பெறும் வாக்கு எண்ணிக்கை என்பது 16,204 இருக்கும் என நாங்கள் கணக்கிடுகிறோம். பார்த்தாகிவிட்டது. அதிமுகவின் நிலை என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். அதிமுக பலம் பலவீனம் என நாம் 2 விஷயங்களை பார்க்கலாம். பலம்: அதிமுகவின் 5% தலித் வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேர்தலில் 2% அரசுக்கு எதிரான மனநிலை திமுகவிடம் இருந்த வாக்கு அப்படியே அதிமுகவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. 1% சட்டம் ஒழுங்கு, 1% செயல்பாடு ஆகியவை திமுகவிடமிருந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிமுகவுக்கு தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இதுவே நடக்கும். அதிமுகவின் பலவீனம்: 1% விஜய் வருகை வாக்குகள் போய்விடும். 2% பெண்கள் வாக்குகள் அதிமுகவிடமிருந்து விஜய்க்கு சென்றுவிடும். ஆகவே அதிமுகவின் பலம் 9% வாக்குகளை கூடுதலாக பெறுவது, அதிமுகவின் பலவீனம் 3% வாக்குகளை இழப்பது. ஆக 6% வாக்குகளை அதிமுக அதன் கோர் ஓட்டு மற்றும் அதன் கூட்டணி கட்சி பலத்திலிருந்து கூடுதலாக பெறுகிறது. அதன் மூலம் 40% வாக்கு வங்கியுடன் 6% வாக்குகளை கூடுதலாக பெற்று 46% வாக்குகளை 82,823 அதிமுக பெறும் என்பதில் சந்தேகமில்லை. இதுவே இதன் இறுதியான வாக்கு எண்ணிக்கையில் வரும் என்பதில் 100% நாங்கள் நம்புகிறோம். அடுத்ததாக நாம் விஜய் பெறவிருக்கும் வாக்குகள் எவ்வாறு இருக்கும், அவர் எவ்வளவு வாக்குகளை பெறப்போகிறார், அவரால் பிற கட்சியினரால் அவர் அடைந்த லாபம் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். விஜய் புதிய வாக்காளர்கள், புதிய முதல் முறை வாக்காளர்கள், அவர்கள் 2% பேர், சுமார் 3,600 பேர் விஜய்க்கு வாக்களிக்கிறார்கள். திமுக அதிமுகவில் இருந்த பெண் வாக்காளர்கள் 4% வாக்களிக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பெண்கள் அல்லது புதிய தலைமுறையினர் அவர்கள் 1% வாக்கை பங்களிக்கிறார்கள். சினிமாவிலிருந்தும் விஜயால் ஈர்க்கப்பட்டவர்களும் 5% வாக்குகளை தருகிறார்கள். அப்படி இருக்கையில் விஜய் 12% வாக்குகளை மட்டுமே பெறுகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அவர் 21,602 வாக்குகள், குறைந்தது அவர் 25,000 வாக்குகளை மட்டுமே பெறுவார் என்பதே எங்களின் இறுதிக்கட்ட கணிப்பாகும்.
ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு வாக்குகள் பெற இருக்கின்றன என்பதை தெளிவாக பார்த்துவிடலாம். திமுக 59,417 வாக்குகள், அஇஅதிமுக 82,823 வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 16,204 வாக்குகள், திரு விஜய் அவர்கள் 21,602 வாக்குகள். நாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், விஜய் 12% வாக்குகளை மட்டுமே பெறுவார் என்று நாம் கணித்திருக்கிறோம். அதைவிட பெரிய ஆச்சரியங்களும் மிராக்கல்னு சொல்லாமல அதுபோல் ஒன்று நடந்தால் விஜய் கூடுதலாக இன்னும் 20,000 வாக்குகளை பெற்றால் கூட அவர் வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்குகளை பெறமாட்டார் என்பதே நிச்சயம். இது எங்கள் கணிப்பே தவிர இதில் மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆனால் நாங்கள் அரசியல் நிலவரத்தை பொறுத்தும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பொறுத்தும் நாங்கள் இப்படி ஒரு சர்வேயை எடுத்திருக்கிறோம். நண்பர்களே, நாம் தேர்தல் முடிவுகள் இப்படித்தான் இருக்கும் எனவும் இவ்வளவு வாக்குகளைத்தான் பெற்றிருப்பார்கள் எனவும் சொன்னதற்கான காரணங்கள் தற்போது இருக்கும் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இருக்கிறது என்பதும், சிறுபான்மை சமுதாய வாக்குகளை ஒரு சிறுபான்மையினராக விஜய் பறித்திருக்கக்கூடும் என நாங்கள் நம்புவதாலும், சிறுபான்மை கிறித்தவ வாக்குகளை விஜய் பிரிப்பதன் மூலம் சிறுபான்மை அதாவது தலித் கிறித்தவ வாக்குகளை விஜய் பிரித்திருக்கிறார் என்றபோது தலித் இந்துக்களின் வாக்கு இயற்கையாகவே அதிமுகவிடம் சென்று சேரும் என்பதை நாங்கள் கணித்திருக்கிறோம். மேலும் ஆட்சிக்கு எதிரான சிந்தனையில் விஜய் ஸ்கோர் செய்வதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அதிமுக ஸ்கோர் செய்வதே யதார்த்தமான உண்மை. ஆகவே திமுகவிற்கு தான் விஜயின் வருகை பலவீனமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை என்பதே எங்களின் இறுதியான கருத்து.